சென்னை தமிழ்நாட்டின் தலைநகரமா இல்ல கொலை நகரமா? வணக்கம். சென்னை தமிழ்நாட்டின் தலைநகரமா இல்ல கொலை நகரமா? தமிழ்நாட்டோட தலைநகரமே இப்படி கொலை நகரமா மாறிக்கிட்டு இருக்கு. கேட்டா சிறப்பான ஆட்சி நடக்குது தமிழ்நாட்டுன்னு ஒரு செய்தி வேற. பீகாரை சேர்ந்த இளைஞன் ஒரு கல்லூரியில காவலாளியா பணிபுரிகிறான். அவனோட குடும்பம் அங்க தங்கி இருக்கிறாங்க. அவன் கொல்லப்படுறான். அவனோட குழந்தை தரையில அடிச்சு கொல்லப்படுது. அவனோட மனைவி கற்பழிச்சு கொல்லப்படுறா. இது என்ன பாதுகாப்பு? மக்களுக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பா இது? தமிழ்நாட்டை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, ஒட்டுமொத்த மக்களுக்குமே பாதுகாப்பு இல்லை. ஆனா ஆட்சி சிறப்பா இருக்கு, சட்டம் ரொம்ப அற்புதமா இருக்குன்ற ஒரு பேட்டி வேற கொடுத்துட்றாங்க. தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு காவல்துறையெல்லாம் தன்னோட கைக்குள்ள வச்சுட்டு இருக்க தமிழக முதல்வர் இதுக்கு என்ன சொல்ல போறாரு? இதுவரைக்கும் நடந்த எந்த குற்றங்களுக்கும் தண்டனைகள் கிடையாது. இதே மாதிரிதான் இந்த குற்றங்களுக்கும் தண்டனை கிடையாது. கேட்டா போதையில தவறு செஞ்சாங்க. அந்த போதைக்கு அடிப்படையான காரணம் யாரு? தமிழ்நாட்டுல இவ்வளவு தூரம் போதைகள்லாம் தலை தூக்கி நிக்கணும், அதுக்கு காரணமே ஆளும் தமிழக அரசு தானே. இதே எதிர்கட்சியா இருக்கும்போது கூச்சலிட்டவங்க, போதையை ஒழிக்கணும் கூச்சலிட்டவங்க, இப்ப ஏன் என்ன ஆச்சு? டாஸ்மாகோட எண்ணிக்கை அதிகரிக்கு, குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு. இப்ப தமிழ்நாட்டோட சிறப்புன்னு சொல்றாங்களே, இது மற்ற மாநிலங்களா நம்ம மாநிலங்களை பார்த்து கைகுட்டி சிரிப்பாங்க. நம்ம மாநிலங்கள் மேலேயே தமிழ்நாடு மேலேயே அவநம்பிக்கை ஏற்பட்டுரும். இதை என்ன சொல்ல போறாரு? இதுக்கு முதல்வருக்கு என்ன பதில் சொல்ல போறாரு? ஆனா இதுக்கு மக்களாகிய நாம இப்ப நடக்கக்கூடிய அநியாயங்கள் அக்கிரமங்களை எல்லாமே தமிழ்நாடு மக்களாகிய நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றத நம்ம கண்கூடா பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு நம்ம வருகிற 2026 தேர்தலில் அவங்களுக்கு சரியான பாடம் புகட்டணும் மக்களாகிய நாம. சென்னை தமிழ்நாட்டின் தலைநகரமா இல்ல கொலை நகரமா? வணக்கம். சென்னை தமிழ்நாட்டின் தலைநகரமா இல்ல கொலை நகரமா? தமிழ்நாட்டோட தலைநகரமே இப்படி கொலை நகரமா மாறிக்கிட்டு இருக்கு. கேட்டா சிறப்பான ஆட்சி நடக்குது தமிழ்நாட்டுன்னு ஒரு செய்தி வேற. பீகாரை சேர்ந்த இளைஞன் ஒரு கல்லூரியில காவலாளியா பணிபுரிகிறான். அவனோட குடும்பம் அங்க தங்கி இருக்கிறாங்க. அவன் கொல்லப்படுறான். அவனோட குழந்தை தரையில அடிச்சு கொல்லப்படுது. அவனோட மனைவி கற்பழிச்சு கொல்லப்படுறா. இது என்ன பாதுகாப்பு? மக்களுக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பா இது? தமிழ்நாட்டை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, ஒட்டுமொத்த மக்களுக்குமே பாதுகாப்பு இல்லை. ஆனா ஆட்சி சிறப்பா இருக்கு, சட்டம் ரொம்ப அற்புதமா இருக்குன்ற ஒரு பேட்டி வேற கொடுத்துட்றாங்க. தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு காவல்துறையெல்லாம் தன்னோட கைக்குள்ள வச்சுட்டு இருக்க தமிழக முதல்வர் இதுக்கு என்ன சொல்ல போறாரு? இதுவரைக்கும் நடந்த எந்த குற்றங்களுக்கும் தண்டனைகள் கிடையாது. இதே மாதிரிதான் இந்த குற்றங்களுக்கும் தண்டனை கிடையாது. கேட்டா போதையில தவறு செஞ்சாங்க. அந்த போதைக்கு அடிப்படையான காரணம் யாரு? தமிழ்நாட்டுல இவ்வளவு தூரம் போதைகள்லாம் தலை தூக்கி நிக்கணும், அதுக்கு காரணமே ஆளும் தமிழக அரசு தானே. இதே எதிர்கட்சியா இருக்கும்போது கூச்சலிட்டவங்க, போதையை ஒழிக்கணும் கூச்சலிட்டவங்க, இப்ப ஏன் என்ன ஆச்சு? டாஸ்மாகோட எண்ணிக்கை அதிகரிக்கு, குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு. இப்ப தமிழ்நாட்டோட சிறப்புன்னு சொல்றாங்களே, இது மற்ற மாநிலங்களா நம்ம மாநிலங்களை பார்த்து கைகுட்டி சிரிப்பாங்க. நம்ம மாநிலங்கள் மேலேயே தமிழ்நாடு மேலேயே அவநம்பிக்கை ஏற்பட்டுரும். இதை என்ன சொல்ல போறாரு? இதுக்கு முதல்வருக்கு என்ன பதில் சொல்ல போறாரு? ஆனா இதுக்கு மக்களாகிய நாம இப்ப நடக்கக்கூடிய அநியாயங்கள் அக்கிரமங்களை எல்லாமே தமிழ்நாடு மக்களாகிய நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றத நம்ம கண்கூடா பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு நம்ம வருகிற 2026 தேர்தலில் அவங்களுக்கு சரியான